கேர்ள்ஸ்னாலே ஷாப்பிங் தான், ஷாப்பிங்னாலே கேர்ள்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. சாப்பிட மட்டும் மறந்துடுவேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்பிங் டைமில் அது மட்டும் மறந்துடுவேன். நீ பர்ச்சேஸ் பண்ணுற, நீ உனக்கு பசிக்காது இந்த ஏஜில், பட் எனக்கு பசிக்கும்ல. நான் வந்து ஒரு காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து டயர்டே ஆக மாட்டேன். பாபநாசம் படத்தில் கமலாசன் சார் மாதிரி தான் டைம் பார்ப்பாரு, அப்புறம் பில்லு நிறைய போயிட்டு இருக்கும். அதனால ஒரு ஃபை தான். கதை வந்து எனக்கு சூட் ஆகுது, அந்த கேரக்டர் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன். கதை சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரொமான்டிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம் மேனன் சார் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் ஹீரோயின் எப்படி காட்டுவார். இப்போ நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலையில் அவங்க வந்து அந்த கிட்டார் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் போவாங்கல்ல, நானும் ஒவ்வொரு டைம் ட்ரெயின் போகும்போது சூர்யா மாதிரி யாராச்சும் வருவாருன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஏன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அங்கிள் தான் முன்னாடி வந்திருப்பாங்க, அப்படின்னு நான் தூங்க போயிடுவேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக வந்து ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படி போயிடலாமா? கேளுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லைக் வந்து இப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். மகானாக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஸோ யூஸ்வலாக வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அதுவும் கேர்ள்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்து ஷாப்பிங் பண்ணுவோம். பசிச்சா கூட நமக்கு அது தெரியாது. பசிக்குதுன்னு மற்றவங்க சொன்னாலுமே நம்ம பரவாயில்லப்பா எனக்கு பசிக்கலன்னு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது நான் இதை ஆக்சுவலி என்ன அறியாமல் நான் இதை மறந்து ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? தான் கேர்ள்ஸ்னாலே ஷாப்பிங் தான், ஷாப்பிங்னாலே கேர்ள்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. நானும் அப்படி தான். பர்ச்சேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டென்ஷனாக இருந்தாலும் பண்ணுவேன், ஹாப்பியாக இருந்தாலும் பண்ணுவேன். பட் என் ஃபேமிலி கூட என்னோட அம்மா தம்பி கூடலாம் போய் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க லஞ்ச் டைம் ஆச்சு, பசிக்குது. நான் உள்ளே போயிட்டேன், மால் உள்ள பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன்னா டைம் போகிறதே தெரியாது. ஸ்லிப்பர் எடுக்கணுமோ, காஸ்ட்யூம் எடுக்கணுமா, ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், பசிக்குது டைம் ஆயிடுச்சு போகலான்னு சொன்னால் கூட நம்ம இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டே இருப்பேன். மறந்ததுன்னா மோஸ்ட்லி பஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அஃப்கோர்ஸ் ஃபோன் இருக்கும், ஜிபே எல்லாம் பண்ணுவோம்ல, அது இம்பார்ட்டன்ட் இருக்கும். சாப்பிட மட்டும் மறந்துடுவேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்பிங் டைமில் அது மட்டும் மறந்துடுவேன். ஓகே, சூப்பர். ஸோ வந்து இப்போ நம்ம கூட வந்து ஷாப்பிங் பார்ட்னர்ஸ் வந்து லைக் வந்து ஃப்ரெண்ட் வரலாம், ஃபேமிலி வரலாம், தம்பி வரலாம், ஸோ லைக் இவங்கெல்லாம் வரலாம். ஸோ நான் ஜஸ்ட் இவங்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? இவங்க தான் எனக்கு ஷாப்பிங் பார்ட்னர்யா, ஸோ அந்த மாதிரினா யாரு? அந்த மாதிரி. ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ வந்து மம்மி 7. ஏன் 7? இல்லை, அவங்க வந்து சாப்பிட வைக்கணும்ல கரெக்ட் டைமுக்கு. அவங்க சொல்லுவாங்க நீ பர்ச்சேஸ் பண்ணுற, நீ உனக்கு பசிக்காது இந்த ஏஜில், பட் எனக்கு பசிக்கும்ல. ஸோ எனக்கு வந்து அவங்களே சாப்பிட வைக்கணும். அதே டைம் வந்து பர்ச்சேஸ் நம்ம பண்ணணும். இந்த டைமுக்குள்ள நம்ம டிராஃபிக்கில் போகணும். ஸோ அதனால கம்ஃபர்டபுள் தான். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, எமர்ஜென்சியாக டக்கு டக்குன்னு எடுக்கணும்ல. ஸோ அதனால 7 தான். அதில் 7 தான் கொடுப்பேன், நான் மாறவே மாட்டேன். ஓகே, உங்களுக்கு பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? என்னோட தம்பி இருக்கான். தம்பி இருக்கா? ஓகே, தம்பியை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது பழக்கம்? அவன் நிறைய செலெக்ஷன் எனக்கு பண்ணுவான். அக்கா உனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கு. பட் நான் வந்து ஒரு காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து டயர்டே ஆக மாட்டேன். டயர்டா எனக்கா அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். இல்லை, ஏன்னா காஸ்டியூம் போனனாலே ஃபுல்லாக மூழ்கிடுவேன். காஸ்டியூம் எனக்கு போட்டு பார்க்குறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல, அது போட்டு பார்த்து வாங்கணுன்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் பண்ணும்போது தம்பி கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். பட் அவன் எனக்கு நிறைய கலர் சூஸ் பண்ணுவான், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 9. பாடா, அம்மா விட தம்பி வந்து ஹைலைட்டாக போயிடுச்சு. 9. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாடி 5. ஏங்க, அதாவது மம்மியாவது 7 கொடுத்தீங்க, டாடி அப்படியே டவுன் ஆக்கிட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படித்தானே, உங்களுக்கு தெரியும்ல, ஃபேமிலி மேன் எது பார்த்தாலும். என்ன மூவி அது? பாபநாசம் படத்தில் கமலாசன் சார் மாதிரி தான். டைம் பார்ப்பாரு, அப்புறம் பில்லு நிறைய போயிட்டு இருக்கும். அதனால ஒரு 5 தான். ஓகே, அதனால் நான் 5 தாங்க கொடுப்பேன். ஓகே, சிம்பிளாக முடிச்சு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சென்னையில் லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் படித்ததெல்லாம் பெங்களூரில் சவுத் சைட் படித்தேன். பட் இங்கே சினிஃபீல்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. பட் இந்த ஷூட் டைம்னால நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. பட் டான்ஸ் மேட் இருக்காங்கல்ல, அவங்க ஜிம் மேட்ஸ், இவங்க கூட போகும்போது அவங்க நம்ம கூட ஏஜ் அப்படின்றனால அவங்களுக்கும் அதே தான், அவங்களும் செலக்ட் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால 10. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்தாச்சு. நீங்கள் இப்போ ஒரு மூவி பண்ணியிருக்கீங்க, அதில் ரொம்ப ட்ரெடிஷ்னல், லைக் வந்து சாரீ கட்டிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாமராக ஒரு மூவி வருது, கிளாமரான ஒரு மூவி பண்ணணும். ஸோ வந்து மகானாக்கு வந்து ஒரு மூவி சான்ஸ் வருது, ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோ கூட. பட் ஆனால் உங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா வந்து கிளாமரான ஒரு ரோல். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன அந்த ஆப்ஷன் ஏற்றுப்பீங்களா? எப்படி? இல்லை, பெரிய ஹீரோன் வேற சொல்லிட்டீங்க, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் வரும்போது ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு கதையை நான் கேட்பேன். கதை வந்து எனக்கு சூட் ஆகுது, அந்த கேரக்டர் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன். கதை சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் வந்து ஒரு திங்ஸ் வாங்கிடுவோம், அதை வந்து காஸ்ட்லேயே பில்டப் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்கீங்களா? நடந்திருக்கா? நம்ம மகானா பண்ணியிருக்காங்களா?
இல்லை ரீசெண்ட் டேஸில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குவாலிட்டியாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட குவாலிட்டி தனியாக தெரியும். ஒரு நம்ம ஜிம் போகிறோம், அதுக்கான டிஷர்ட் போடுறோம் அப்படின்னா அதை போய் நம்ம வந்து கம்மியாக வாங்கிட்டு இது நான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இவ்வளோ நாள் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போதே அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அது நம்ம அப்படி பண்ண முடியாது. பட் நம்ம சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வாங்குவோம்ல, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்கும்போது சொல்லிக்கலாம், நல்லா இருக்குது எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும்போது இதெல்லாம் இங்கே கிடைக்காது, இது வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்காது, இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தது, அந்த மாதிரி அப்போ பில்டப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ வந்து ஃபன்னி கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஜாலியாகவே போயிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போயிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் லைனில் நம்ம ஆன்சர் போயிடலாம். பட் இட்ஸ் நாட் எ ரேபிட் ரவுண்ட், பட் லைக் ஒரு ஒன் லைன் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போயிடலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்டர்வியூ மகானா எங்கே போக போகிறாங்க? ஷாப்பிங். என்ன அப்போதுலேருந்து ஷாப்பிங்னா அவ்வளோ பிடிக்குமா மகானா? நாளைக்கு என்னோட பிரதர் பர்த்டே, அதனால ட்ரெஸ் எடுத்து. சூப்பர். சரி, ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் மேரேஜ் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வேணும்? ஹவ் மெனி சில்ட்ரன்ஸ் யூ வாண்ட்? 2. எஸ். வா, சூப்பர். கேர்ள் ஆர் பாய்? பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. க்யூட்டாக சொல்கிறாங்க, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. நைஸ், சூப்பர். ஓகே, மகானாக்கு அவுட்டிங் வந்து ஃபேமிலி கூட போனால் வந்து ஹாப்பியாக இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட போனால் ஹாப்பியாக இருக்குமா? ஃபேமிலி கூட போனாதான். ஏன் பாய் ஃப்ரெண்ட் கூட போனால் கம்ஃபர்டபுளாக இருக்காதா? பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்க, அதனால எனக்கு தெரியல. என்னது, மகானாக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம மகானாவோட இன்ஸ்டா ஐடி எல்லாருக்கும் தெரியும், அப்படியே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களா இப்போ வந்து ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. இன்ஸ்டா ஐடி சொல்லிடுங்க, மகானா அஃபிஷியல் என்னோட இன்ஸ்டா ஐடி. இது எனக்கு கூட புரியலமா. எஸ், ஓகே, சூப்பர். ஸோ வந்து மகானாக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நைஸ், ஓகே. ஸோ மகானாக்கு கம்மிங் பர்த்டேக்கு என்ன வேணும், என்ன கிஃப்ட் வேணும்? எனக்கு இதுவே நம்மளே சிலர் இப்போ ஆக்சுவலி நாளாக எப்படின்னா என் பர்த்டேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கப்பா, கிஃப்டாக கொடுத்துருங்கப்பான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, எங்கே இருந்தாலும் என்னோட ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைப்பேன் பர்த்டே அப்போ. ஓகே, ஆமாம், அது பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வெளில படிச்சனால சம்டைம் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவேன், பட் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பேன். அதான். ஓகே, கிஃப்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? கிஃப்ட்னா எந்த மாதிரி கேட்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்லலாம். எனக்கு இந்த கிஃப்ட் வேணும், லைக் வந்து கேர்ள்ஸ்க்கு டெடி பேர் பிடிக்கும், லைக் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரிங்ஸ். எனக்கு காஸ்டியூம் ரொம்ப பிடிக்குங்க. ட்ரெஸ் வந்து சலிக்கவே மாட்டேன், எவ்வளோ ட்ரெஸ்னாலும் போட்டுகிட்டே இருப்பேன். ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து என் வீட்டு அட்ரஸ்க்கு பார்சல் அனுப்பிட்டே இருங்க, காஸ்டியூம்ஸும் பர்ஃப்யூம்ஸும் அனுப்பிட்டே இருங்க. நைஸ், சூப்பர். இப்போது மகானாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொமான்ஸ்னா என்ன? இப்படி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். உங்களுக்கு தோணலை ரொமான்ஸ்னா இதுதான்ப்பா, எனக்கு ரொமான்டிக்கில் இது பிடிக்கும் அந்த மாதிரி? ரொமான்டிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம் மேனன் சார் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் ஹீரோயின் எப்படி காட்டுவார். இப்போது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலையில் அவங்க வந்து அந்த கிட்டார் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் போவாங்கல்ல, நானும் ஒவ்வொரு டைம் ட்ரெயின் போகும்போது சூர்யா மாதிரி யாராச்சும் வருவாருன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஏன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அங்கிள் தான் முன்னாடி வந்திருப்பாங்க, அப்படின்னு நான் தூங்க போயிடுவேன், அவ்வளோதான். பட் எனக்கு அந்த மாதிரி ரொமான்டிக்னா ரொம்ப பிடிக்கும். ரொமான்டிக்னாலே ரொம்ப பிடிக்கும். ரொமான்டிக்னாலே பிடிக்குங்க, அதில் என்னங்க சொல்கிறது? எஸ், ஓகே.